குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னெல்லாம் ஒரு சமையல் பார்க்கலாம். நேற்று சமையல் பார்க்கலாம். இது கேரட்டுங்க, இது ஒயிட் பூஷ்ணிக்காய் ஆர் ஒயிட் பூஷ்ணிக்காய் சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை பூசணி, தென் சக்கரை பூசணி ஒரு மொத்தன்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு பம்கின், ரீஜனல் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அது நேம் பார்த்துருங்க. தென் இது வந்து நேந்திர வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது இல்லாமல் நான் தூர்தால், அதாவது துவரம் பருப்பு இல்லாட்டா சாம்பார் பருப்பு போட்டு வேக வச்சு முதல்ல எடுத்துக்க போகிறோம். இதுதாங்க துவரம் பருப்பு, அதை சாம்பார் பருப்பு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சாச்சு துவரம் பருப்பு, நேந்திர வாழைக்காய், வெள்ளை பூசணி, சக்கரை பூசணி, தென் கேரட், இது நல்லா நம்ம போட்டு வேக வச்சுருக்கோம். இனி இதுக்கு அரைச்சி விட்றதுக்கு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் வறுத்தெடுத்துட்டுருக்கோம் கேட்டால் நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். காஞ்ச மிளகா, ரெட் சில்லி, 2 குருமிளகு மீன்ஸ் பெப்பர், தென் கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாத்தையுமே நான் ஆயில் விட்டு வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். அதில் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, மிளகா. ஓகேயா? இனி இங்கே பாருங்கள், வெசலில் புளிஜலம் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு அளவுக்கு புளி எடுத்து அதை நம்ம கரைச்சி நம்ம இந்த தண்ணியில் வேக வச்சு புளி தண்ணியை மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். அந்த கொதி வரல் முடியட்டும், சரிங்களா? இங்கே சைமல்டேனியஸாக நம்ம என்ன வச்சுருக்கோம் கேட்டால், கடுகு தாளித்து 2 ஜீரகத்தை போட்டு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு தென் பாவக்காயை, வெள்ளை கலரில் இருக்கிற பாவக்காய், பச்சை கலரில் இருக்கிற பாவக்காய் கிடையாது. இதை போட்டு மஞ்சள் பொடியை போட்டு தண்ணி விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஓப்பன் விசில் குக்கிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது அப்படி ஆகட்டும். பாருங்கள், நம்ம பாவக்காய் பொருள் வெந்துட்டே இருக்குது. நல்லா வெந்தாச்சு. அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ண போகிறோம்னு கேட்டால், ஒரு பவுடரை மிக்சரை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இவ்வளோ பவுட்ரு வேண்டாம், தேவையான அளவு போடுறோம். இந்த பவுடரில் என்னெல்லாம் இருக்குது கேட்டால், கடலைப்பருப்பு, உளுந்து, மல்லி, மிளகா, காஞ்ச மிளகா, ரெட் சில்லி, தென் பெப்பர், எள்ளு எல்லாமே நான் ட்ரை ஃப்ரை பண்ணி வறுத்து பிடிச்சி வச்சுருக்கேன். எல்லாமே ஆயில் விடாமல் வறுத்து நம்ம அதை பிடிச்சி வச்சுருக்கோம். இதோட ஃப்ளேவர் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இதில் புளியும் இருக்குது, இதில் புளியும் இருக்குது, டேமரின் போட்டிருக்கேன். ஸோ இந்த பவுடரை நம்ம இதில் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது நல்லா இதை கொடுத்துரும். ஐ மீன் அந்த பாவக்காயோட ஆல்ரெடி இந்த வெள்ளை பாவக்காய் உங்களுக்கு அவ்வளோ கசக்காது, நம்ம க்ரீன் பாவக்காய் மாதிரி கசக்காது. இதை அப்போ அதில் நம்ம இது வந்து இந்த பவுடரும் கூட ஆட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு என்ன அரோமாவாக இருக்குது தெரியுமா, நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு தரும். புரியுதா? இப்போ இந்த ஸ்டேஜில் இதை போட்டுட்டு பின்னி இதை திருப்பியும் வேக தான் வைக்க போகிறோம். அப்படியே வேகட்டும். இப்போ திரும்பியும் சொல்கிறேன், அந்த மிக்சர் என்னது கேட்டால், மல்லி, கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகாய், எள்ளு, தென் பெப்பர், புளி, இந்த 2 ஜீரகம் வச்சுருக்கேன், பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி ட்ரை ஃப்ரை பண்ணி வறுத்து பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த மிக்சர் இதில் ஆட் பண்ணி கொடுத்தோம். இது நல்லா தண்ணி முழுவதும் கம்ப்ளீட்டாக வெத்தி போட்டு சைமல்டேனியஸாக இங்கே பார்த்துருங்க. அந்த புளிஜலம் வெத்தியாச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பும் அந்த காயும் எல்லாம் அதில் போட்டு 5 நிமிஷம் இது கொதி வரட்டும். அதுக்கப்புறம் அந்த மிக்சர் நம்ம இதில் அரைச்சி விடலாம். அந்த அரைச்சி விடுத தேங்காயும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோமே, அது மிளகா, கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு சுற்றி வறுத்து வச்சுருக்கோமே, அதோடு கூட தேங்காயும் போட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி விட்டுக்கலாம். நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே போட்டிருக்கிறது கொஞ்சம் வாசனைக்காக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேங்க. இது நீங்கள் என்ன ஆயில் விட்டுக்கலான்னு கேட்டால், இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ஏதோ எடிபிள் ஆயில் ஆர் நெய் எது வேணால் எடுத்துக்கலாம். அவங்கவுங்க ஆப்ஷன். நம்ம இங்கே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். நெய் கசப்பு தன்மை கொஞ்சம் அடக்கி தரும் நமக்கு. இதுக்கான இந்த ஒயிட் பாவக்காய் கசக்காது. ஸோ நம்ம பாவக்காய் பொரியல் ரெடி. ஓகேயா? இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரையிங் பேன் வச்சுருக்கோம். அதில் பேனில் நெய்யை ஊற்றி கிஸ்மிஸும் கேஷ்யூ நட்டு நம்ம இதுக்கு தேவையான அந்த பாயசத்துக்கு தேவையானதை நம்ம வறுத்தெடுத்து வச்சுங்க. இதில் நம்ம தண்ணி விட்டு இப்போ இந்த கோதுமை ரவையை வேக வச்சுருக்கோம். இது வெந்து வரட்டும், சரியா? இப்போ பாருங்கள், இதில் நமக்கு நல்லா வெந்தாச்சு. அதானது
கோதுமை ரவை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு வெந்துடும் சரிங்களா. இப்போ நம்ம இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். நான் ஆட் பண்ணின பிறகு காமிச்சு தரேன். பார்த்தீங்களா, இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 4 பெரிய ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி இனிப்புக்கு தகுந்த மாதிரி இத்தனை. இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் 1 கிளாஸ் பால் ஆட் பண்ண போகிறோம். பால் காய்ச்சி வச்ச பால் நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்டா, இதை கேஸை ஆஃப் பண்ணிடலாம் சரியா. ஏற்கனவே நான் முதல்ல இது வைக்க ஆரம்பிக்கும் போதே உங்கள்கிட்ட சொன்னேன், கேஷ்யூ நட்டு கிஸ்மிஸ் இதுக்கு தேவையானதை நான் வறுத்து எடுத்துட்டேன்னு சொன்னேன். அதை போட்டு இதில் நல்லாவே கலந்து விட்டுடுங்க. இது லிக்விட் ஃபார்மில் தானே இருக்கணும். உங்களுக்கு டைட்டாக வேணும்னா நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது மற்றபடி இது மாதிரி லிக்விடாக தான் இருக்கணும். ஸோ அந்த இதில் இது இந்த அளவுக்கு இது போதும். இப்போ இதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாங்கிட்ட, நான் அதில் சுக்கு வறுத்து வச்ச பவுடரை ஆட் பண்ணிக்க போகிறேன் சரியா. ஆட் பண்ண பிறகு காமிச்சு தரேன். இதில் உங்களுக்கு தேவையான விருப்பப்படுறீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அப்புறம் இந்த சுக்கு பவுடரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த இதெல்லாம் சுக்கு பவுடர் ஆட் பண்ணுறது உங்களுக்கு அது ஒரு ஃப்ளேவரும் தரும், அது ஒரு டேஸ்ட்டும் தெரியும். விருப்பம் இல்லாதவங்க இதில் நம்மளே சுக்கு பவுடர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில். இல்லைன்னா நம்ம அந்த சுக்கை வாங்கி ட்ரை ஃப்ரை பண்ணி பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சது வீட்டில் பொடிச்சு வச்சதுங்க. இப்போ சிம்பிளாக நம்ம இன்றைக்கி ஹனுமத் ஜெயந்தி ப்ளஸ் அமாவாசை இல்லையா, அதுக்கோசரம் தான் இந்த பாயசம் பண்ணியிருக்கோம். வறுத்து வச்ச எல்லாத்தையும் அரைச்சி விட்டு இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்ன தாளிக்க போகிறோம் கேட்டால், கடுகும் ஒரு மிளகாமா நீங்கள் என்ன ஆயில் விருப்பப்படுறீங்களோ அதில் போட்டு தாளித்து இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி சரிங்களா. நம்ம இன்றைக்கி ஹனுமத் ஜெயந்தி ப்ளஸ் அமாவாசை, அதனால் நம்ம இன்றைக்கி வடை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். பிகாஸ் இது ஆங்கில புத்தாண்டு, நமக்கு புத்தாண்டுங்கிறது வேறு. பட் இது எனிவே 2024 போய் 25 வருது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷமாவது நம்ம சேனலுக்கு நல்ல ஒரு என்டிட்டி கிடைக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சப்போர்ட் தருவீங்கன்னு நம்புகிறேன். ஜெய் ஸ்ரீராம், சிதராம் கி ஜெய். நெக்ஸ்ட் சிம்பிளான வீடியோவில் பார்ப்போம்.